பூச்சட்டி ஒன்றை ரூபாய் 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். இதில் 25% லாபம் பெற அவர் அது என்ன விலைக்கு விற்க வேண்டும்? ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. 528 ரூபா. வித்து எவ்வளவு லாபம் கிடைக்குது? 20%. அப்ப 20% லாபம் கிடைக்க என்ன அர்த்தம்? அவர் வாங்கினது எடுத்திருப்பாரு. இதெல்லாம் 20% கூட்டிடுவோம். ஓகேவா? அப்ப 120% தானே? ஓகேவா? 20% லாபம்னா 100 கூட்டணும். 20% நட்டம்னா 100 வந்து கழிக்கணும். ஓகேவா? அப்ப 20% லாபம் 100ல இருந்து கூட்டினா எவ்வளவு வரும்? 120%. அப்ப 120% எவ்வளவு? 528 ரூபா. அடுத்து என்ன சொல்றாங்க? எனக்கு 25% லாபம்னு சொல்றாங்களா? அப்ப 100 25 கூட்டுங்க எவ்வளவு வரும்? 125. அப்ப 125 எனக்கு என்ன ஆன்சர் வரும் பார்க்கணும் அவ்வளவுதான். ஓகேவா? 20% லாபம்னா 120% 528. 25% லாபம்னா 125%. ஓகேவா? சதவீதம் பொறுத்தவரைக்கும் எப்படிதான் இருக்கும்? நேர்மாறல். அப்ப என்ன பண்ணணும்? தலைகீழா போடணும். எதை தலைகீழா போடணும்? இந்த ரெண்டு மதிப்பை தலைகீழா போடணும். அப்ப 125 பை 120 இன்ட்டு 528. ஓகேங்களா? இப்ப அடிங்க. எதால அடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் அடிக்கலாம் மேலங்கிலையும். இங்க அடிச்சோம்னா 2 4. இங்க அடிச்சோம்னா 2 5. ஓகேவா? இப்ப என்ன பண்ணலாம்? இங்கிட்ட அடிக்கலாம். எதால அடிக்கலாம்? 4ஆலே அடிங்க. ஓகேவா? 6 நாங்க 24. இங்க அடிச்சோம்னா 1 நாங்க 4, 3 நாங்க 12, இங்க 2. அடுத்து 1 ஆறு 6. இங்க அடிச்சோம்னா ஈராறா 12, மீதி 1 ஈராறா 12. ஓகே, அப்ப 25 இன்ட்டு 22. ஓகே, பெருக்கலாம். எவ்வளவு வரும்? 50 50. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ 10 இங்க 1 5 திரும்ப அதே தானே வரும். ஸோ எவ்வளவு வரும்? 550 ரூபாய்க்கு விற்கணும். அப்ப 25% லாபம் வரணும்னா எவ்வளவு விற்கணும்? 550 ரூபாய்க்கு விற்கணும். ஆன்சர் செகண்ட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாவே நீங்க ஆன்சர் பண்ணலாம். இதே நட்டம் சொன்னா 100ல இருந்து கழிச்சுக்கணும். தள்ளுபடி சொன்னா 100ல இருந்து கழிச்சுக்கணும். லாபம் சொன்னா 100ல இருந்து கூட்டிக்கணும். அவ்வளவுதான்.